விளக்கேற்றும் முறை. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது என்பது மிகுந்த சக்தி வாய்ந்தது என்று நம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதனால் அதிகாலையிலேயே எழுந்து விளக்கேற்ற வேண்டும் என்கின்ற ஆவல் எல்லோருக்கும் இருக்கும். இருப்பினும் எல்லோராலும் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடிவதில்லை. பெரும்பாலும் வீட்டில் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி விளக்கேற்றுவது என்கின்ற பயம்தான் இதற்கு காரணமாக இருக்கும். மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றுவது என்பது நல்லதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்போதைய சூழ்நிலையிலெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்வது என்பது கொஞ்சம் சாத்தியமற்றதுதான். வீட்டில் இருக்கும் எல்லோரும் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். பணியில் ஒருவர் பகலிலும் ஒருவர் இரவிலும் கூட செய்வதுண்டு. இரவு பணி செய்பவர்களால் அதிகாலையில் எழுவது என்பது சாத்தியமற்றது. வீட்டின் மூத்த தலைவி அதிகாலையில் எழுந்து விளக்கேற்ற வேண்டும் என்றால் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்போது விளக்கேற்றலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் வரும். இவர்களுக்கான பதிவுதான் இது. பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லா விதமான தோஷங்களையும் நீக்க வல்லது. இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியையும் தன்னுள் கொண்டுள்ள இந்த நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் என்கின்றோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்பவர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் எதுவுமே கிடையாது. பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாகவும் மனம் ரொம்பவும் தெளிவாகவும் இருக்கும் நேரம் என்பதால் தான் அதன் சக்தி பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பதே சக்தி வாய்ந்த நல்ல நேரம்தான் என்று சாஸ்திர நூல்கள் கூறுகிறது. நம் சாஸ்திரத்தின்படி காலையில் மற்றும் மாலை வேளையில் இரு வேளையிலும் தீபமேற்றி வீட்டில் வழிபடுவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பதுதான் நம்பிக்கை. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் பொழுது குளிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கூட இல்லை. வாயை கொப்பளித்துவிட்டு முகத்தை தண்ணீரில் கழுவிவிட்டு விளக்கேற்றி வைத்தால் அனைத்து தேவர்களின் ஆசீர்வாதமும் நல்ல தேவதைகளின் அனுகிரகமும் கிடைக்கப்பெறும். பிரம்ம முகூர்த்தம் தோஷங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த நேரத்தில் யார் தூங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. முதலில் எழுந்து கொள்பவர்கள் வீட்டில் விளக்கேற்றி வைக்கலாம். ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிடங்கள் ஆகும். சூரிய உதயமாகும் நேரத்திற்கு முன்பு 1 மணி 36 நிமிடம், அதாவது 2 முகூர்த்தங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது. உங்கள் ஊரில் சூரிய உதயம் காலை 6 மணிக்கு இருந்தால் பிரம்ம முகூர்த்தம் 4:24 முதல் 5:12 வரை இருக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சூரிய உதய நேரத்தை கணக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தை குறித்து கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள முடியாதவர்கள் சாதாரணமாகவே காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக முகத்தை கழுவி பல் துலக்கிவிட்டு வாசல் தெளித்து கோலமிட்ட பின்னர் பால் காய்ச்சும் பொழுது 1 டம்ளர் பாலை பூஜை அறையில் வைத்து பின் விளக்கேற்றி வைத்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியவில்லை என்று வருத்தம் கொள்ள வேண்டாம். வீட்டின் நிலைவாசலில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியில் கொண்டு சென்று ஏற்றக்கூடாது. வெளியில் தீபம் ஏற்றி அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள் தீபம் ஏற்றுவதுதான் சரியானது. ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி 2 நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றிவிட வேண்டும். விளக்கை சுத்தம் செய்த பிறகு புதியதாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டுதான் மீண்டும் விளக்கேற்ற வேண்டும்.